வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு மனிதரிடத்திலுமிருந்தும் ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு, சென்னையில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். அவருடைய பெயர் ஷாதிக் பாட்ஷா. அவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு திருமணமான அந்த காலகட்டத்தில் அவர் வெளிநாடு சம்பாதிக்கலாம் என்று செல்கிறார். வெளிநாடுக்கு செல்வதற்கு முன்பாகவே தன்னிடம் இருந்த சொத்துக்களை விற்கிறார். பற்றாக்குறைக்கு சற்று கடன் வாங்குகிறார். இதெல்லாம் இப்படி போட்டு வெளிநாடுக்கு சம்பாதித்து விடலாம் என்று ஒரு கனவோடு செல்கிறார். அங்கே அவர் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை இவருக்கு ஏற்றார்பார் இல்லை, சரியான வருமானம் இல்லை. பொன்னையும் பொருளையும் இழந்து அவர் வேதனையோடு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புகிறார். இந்தியாவிலே சென்று நாம் ஏதாவது பிழைப்பை நடத்தி குடும்பத்தை காப்பாற்றலாம் என்று வேதனையோடு திரும்பி வருகிறார். வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 15,000 ரூபா சம்பளத்துக்கு சேர்றாரு. அந்த 15,000 ரூபா சம்பளத்துக்கு இரவு பகலாக வேலைக்கு போகிறாரு. ஷிஃப்ட்டு டியூட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஷிஃப்ட்டு டியூட்டி காலை மாலை இரவு நேரம் அப்படின்னு சொல்லி சுற்றி இந்த 3 ஷிஃப்ட்டுக்கும் போயிட்டு வர்றார். ஆனால் சரியானபடியே அவருக்கு அந்த குடும்பத்தை அவரால் இந்த 15 ரூபாயை வைத்து, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருக்கிறவர், அந்த சென்னையில் வசிப்பதற்கான ஒரு பொருளாதாரம் என்பது பற்றாக்குறையாக இருக்கிறது. அவர் பாருங்கள், சற்று யோசிக்கிறார். ஒரு கணம் யோசிக்கிறார். இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். இதையே நம்பியிருந்தோம் என்று சொன்னால், தன்னை நம்பி வந்த மனைவியையும் குழந்தைகளையும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் என்று அவர் சிந்தனை செய்கிறார். அவர் முதலாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யலாம் என்று ஒரு எண்ணம் உதயமாகிறது. ஒரு சாதாரணமாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தை இன்னொருக்கு வாங்கி தருவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் என்பது சொற்பத்தொகையாக முதலாக அவர் கிடைத்தது. அவர் அந்த நிமிடம்தான் யோசிக்கிறார், ஒரே ஒரு இடத்தை இன்னொருவருக்கு வாங்கி தந்தால் கிடைக்கக்கூடிய எனக்கு லாபம் என்பது திருப்திகரமாக இருக்கிறது. நான் 3 ஷிஃப்ட்டுகளிலும் இரவு பகலாக வேலை பார்த்து பெறக்கூடிய 15,000 ரூபாயை விட இந்த பணம் என்னுடைய குடும்பத்திற்கு மிக சிறந்ததாக அமைந்திருக்கிறது என்று அவர் உணர்கிறார். ஏன் இதை செய்யக்கூடாது, தொடர்ச்சியாக செய்யக்கூடாது என்று சிந்தனை பண்ணுகிறார். ஒரு சிந்தனை செய்தவருடைய விளைவாக அவர் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சென்னை மாநகரத்தில் எங்கே வேணாலும் ரியல் எஸ்டேட் என்பது பண்ணலாம். ஆனால் அவர் வித்தியாசமாக சிந்திக்கிறார். காஞ்சிபுரத்தை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். இந்த காஞ்சிபுரம் பற்றிய தகவல் என்பது உலகளாவிய செய்தி. காஞ்சிபுரம் ஒரு மிகச்சிறந்த ஒரு கோயில் நகரம். காஞ்சிபுரம் தொழிற்பேட்டைகள் அதிகமாக உள்ள பகுதி. காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏராளமான முதலீடுகளை செய்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கம்பெனிகளை, தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கான விதைகளை இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் மிக விரைவில் வர இருக்கிறது. சென்னைக்கும் அந்த காஞ்சிபுரத்துக்கும் மெட்ரோ ரயில் சேவை என்பது தொடங்க இருக்கிறது. அதோடு இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் பரந்தூர் என்ற இடத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்பது வர இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாமே உலகளாவிய மக்கள் தெரிந்திருக்கக்கூடிய செய்தி தான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான, என்ன சொன்னால், அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில், அதிலும் குறிப்பாக அவர் சைட்டு எங்கே முதலாக போட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய தொடங்கப்பட்ட சைட்டில் இருந்து 5வது கிலோமீட்டரில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளில் 5400 ஏக்கர் கொண்ட மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் அது
ஷிஃப்ட் மூலமாக 3 ஷிஃப்ட் மூலமாக உள்ளே வேலைக்கு வந்து செல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட்டு இடத்தை ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் அவர் சிந்திக்கிறார். ஒரு புறத்தில் ஷிப்காட், இந்த சைடு திரும்பினாக்கா ஏர்போர்ட் வருது. எய்த்தாவில் பார்த்தோன்னு சொன்னாக்கா நேருக்கு கண்ணுக்கு எதிரே மெட்ரோ ரயில் திட்டம் வருகிறது. காஞ்சிபுரம் பூமிக்குள்ளேயே மண்ணுக்குள்ளேயே அந்த டவுன் வளாகத்துக்குள்ளேயே ஏராளமான தொழிற்சாலைகள் அரசாங்கம் மூலியமாக வரப்போகிறது என்பதெல்லாம் அவர் தொலைநோக்கு பார்வையில் சிந்தனைக்கு செய்கிறார். அதனால் தான் அந்த காஞ்சிபுரம் பகுதியை தேர்ந்தெடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல நண்பர்களே, அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திற்கு எதிரிலேயே பல்லவன் காலேஜ் என்ற ஒரு புகழ்பெற்ற சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அது மாத்திரமல்ல, அதனை தொடர்ந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பல அரசு கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களும் ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த சைட்டுக்கு அருகாமல் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுபோல் இந்துக்கள் கோயில் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் விரும்பக்கூடிய அந்த பிரேயர் செய்யக்கூடிய மாதா கோயில் இருக்கிறது. இஸ்லாமியர் விரும்பக்கூடிய அந்த தொழுகை செய்யக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறது. அப்போ 3 மதங்களும் விரும்பக்கூடிய அந்த பள்ளிவாசல், அந்த மாதா கோவில், இந்துக்கள் கோவில் 3ம் அவருடைய சைட்டை சுற்றி 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவருடைய மூளையை கசக்கியிருக்கிறார் என்பதை இதிலிருந்து தெரிகிறது நண்பர்களே. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அந்த ரியல் எஸ்டேட் என்பது மிகப்பெரிய லெவலில் செய்கிறாரு, தூய்மையாக செய்கிறாரு, எந்த அப்பழுக்கு இல்லாமல் அந்த தொழிலை செய்கிறார், நேர்த்தியாக செய்கிறார். அதனால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சாதாரண 15,000 ரூபாய் கம்பெனியில் சம்பளமாக பெறப்பட்ட சாதிக் பாட்ஷா இன்றைக்கி அந்த ரியல் எஸ்டேட் மூலமாக கோடீஸ்வரராக மாற்றப்பட்டிருக்கிறார். அது என்னை பொறுத்தவரை அது பெருமை இல்லை நண்பர்களே. அது மாத்திரமல்ல, அவரை நம்பி பயணிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400 குடும்பங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ரியல் எஸ்டேட் என்ற தொழிலை கையில் எடுத்து அதில் மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை படைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சாணக்கியனாக, ரியல் எஸ்டேட்டினுடைய சாணக்கியனாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட ஆதம்பாக்கம் என்ற பகுதியில் தான் அவருடைய அலுவலகம் 15 ஆண்டு காலமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவரை நாடி வந்தவர்கள், தேடி வந்தவர்கள், அவரோடு பயணிக்கிறவர்களெல்லாம் ஆதம்பாக்கத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடைப்பட்ட இடத்தை எங்களுக்கு அலுவலகம் வேண்டும் என்று கேட்டதனால் காஞ்சிபுரத்திலே ஒரு அலுவலகத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். இப்படி பல்வேறு சாதனைகளை செய்ததன் விளைவாக தன்னிடமிருந்த ஒரு புத்தியை கூர்மையாக தீட்டியதன் அடிப்படையின் காரணமாக சாதாரண வெளிநாடுக்கு போயிட்டு திரும்பி வந்து கடனாளியாக திரும்பி இந்தியாவுக்கு வந்த சாதாரண சாதிக் பாட்ஷா இன்றைக்கி கோடீஸ்வரர்களாக 400 குடும்பங்களுக்கு மத்தியில் காட்சியளிக்கிறார் என்று சொன்னால் அவரிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, எந்த நிலையில் மனிதன் கீழ்நிலைக்கு சென்றாலும் தான் உண்மையான உழைப்பை முதலீடாக போட்டோம் என்று சொன்னால், நாம் செய்கின்ற தொழிலை நேர்மையாக நேசித்து செய்தோம் என்று சொன்னால், மனசாட்சியோடு பயந்து அந்த தொழிலை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், சாதாரண மனுஷனாக இருந்தாலும் கோடீஸ்வரராக மாற முடியும் என்பதற்கு மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் சாதிக் பாட்ஷா சார் நிரூபித்திருக்கிறார் என்று சொன்னால், டாக்குமெண்ட்டு, லீகலு, எந்த விதமான ஒரு அவப்பெயர்களும் அவரிடம் வெளிவந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு 3 லட்சம் பேர்களுக்கு அவர் பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். 3 லட்சம் பேர்களுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன சிக்கல் கூட இல்லை. இன்னைக்கு ஏராளமான டிவியை திறந்தோம்னு சொன்னாக்கா ஏராளமான சட்ட சிக்கல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஏமாற்றுகிறார்கள், இங்கே ஏமாற்றுகிறார்கள், பணம் வாங்கி பெற்றுக்கொண்டு திரும்பி தரமாற்றுகிறார்கள் என்றெல்லாம். அப்படிப்பட்ட இந்த 2025 காலகட்டத்தில் ஒரு மனிதன், இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு மனிதன், மனிதநேயத்தோடு
தூய்மையாக, நேர்மையாக, உண்மையின் உழைப்பின் விழிப்பில் அவருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை செய்ததன் விளைவாக நான் பேசப்படுகிறது போல ஏராளமான மக்கள் ஆதம்பாக்கம் சாதிக் பாட்ஷா என்பவரை தெரியாமல் இல்லை என்ற நிலையை அவர் இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறார் என்று சொன்னால், அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், எந்த ஒரு தொழிலையும் நேர்மையாக, நேர்த்தியாக, உண்மையாக நேசித்து செய்தோம் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் மாற்றத்தை அடைந்துவிட முடியும் என்பதற்கு அவர் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நீடோடி வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால், அவரால் 400 குடும்பங்கள் இன்றைய தினம் பொருளாதாரத்தில் சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 400 குடும்பங்களை பொருளாதாரத்தில் மீட்டெடுத்திருக்கிறார். யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த 400 குடும்பங்களுடைய உள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் சாதிக் பாட்ஷா அவர்களுடைய உழைப்பு தெரியும், அவருடைய நேர்மை புரியும். அவரால் நாம் வாழ்க்கை மாற்றத்தை அடைந்திருக்கிறோம், அவரால் நம்முடைய குடும்பம் இன்பமாக வாழுகிறது என்ற சுகம் எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அந்த செய்தியை தான் நான் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஏராளமான மனிதர்கள் இதுபோல் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் சொன்னால், என்னை பொறுத்தவரை எனக்கு நேரடியாக அவரை தெரியும். அதனால் தான் சொல்கிறேன். அவரை விட மனிதர்கள், மாமனிதர்கள், பெரிய மனிதர்கள் இருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த நண்பர், 15 ஆண்டு காலமாக அவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒரு சாதாரண சாதிக் பாட்ஷாவால் இந்த அளவுக்கு உச்சத்தில் வளர முடியும் என்று சொன்னால், அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம், அவர் கையில் எடுத்துக்கொண்ட முதலீடு, உண்மை, நேர்மை, உழைப்பு, அதனால் அவர் கிடைத்தது வெற்றி. அந்த அடிப்படையில் அவர் எந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தினாரோ வாழ்க்கையில், அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, உங்களுக்கு இதிலிருந்து நான் சொல்ல விரும்புவதெல்லாம், எந்த தொழிலை நீங்கள் கையில் எடுக்கிறீர்களோ அந்த தொழிலை செய்வதற்கு முன்பாக 1000 முறை யோசியுங்கள், தவறே கிடையாது. ஆனால் அந்த செயல்பாட்டிற்கு இறங்கியதற்கு பின்னால், முடிவெடுத்ததற்கு பின்னால், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இறங்கியதற்கு பின்னால் ஒரு முறை யோசிக்கக்கூடாது, ஒரு முறை கூட யோசிக்கக்கூடாது. அப்படி ஒரு முறை யோசித்தோம் என்று சொன்னால், நம்மளை விட ஒரு முட்டாள் யாரும் இருந்துவிட முடியாது. ஆகவே நண்பர்களே, தனக்கு கிடைத்தக்கூடிய திறமைகளை வைத்து எந்த செயலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நேர்மையாக செய்யுங்கள், உழைப்பை போடுங்கள். உங்களை தேடி வெற்றியும் பொருளாதாரமும் வரும். நம்பிக்கையோடு நில்லுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே.